இங்க பாரு, உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? என்ன மகா நீ இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? அக்கா வேலை பார்க்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை? நான் சொல்லதான் வேலை செஞ்சேன். என்ன சொன்னீங்க? அப்புறம் எப்படி அக்கா கீழே விழுந்துச்சு? நீங்க துணியை வாங்கி காய போட வேண்டியதானே? டேய் டேய் டேய், இப்ப எதுக்குடா அவளை திட்டுற? இது பாரு, அவ பிடிக்கலனா இந்நேரம் கீழே விழுந்திருப்பேன். அக்கா அந்த அளவுக்கு கூட போக விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்க்கா. சரியா சொன்னடா அக்கா. அதான் டாக்டர் உன்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்லு? எவ்வளவு நேரம் தான் நானும் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? போதா குறைக்கு இவர் என்னமோ வாங்கிட்டு வந்து சாப்பிட கொடுக்கறாரு, அப்புறம் அம்மா கொடுக்கறாங்க, அப்புறம் பூஜா கொடுக்கறா. எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு செரிக்க வேணாமாடா? சரி, எதுக்கு சும்மா உட்காருவானேன்னு சின்ன சின்ன வேலை பார்க்கலான்னு மேல போனேன். பாத்தியாடி, ஏதோ தடிக்கு விழ பார்த்தாலாம். அதுக்காக குடும்பமே உட்காந்து தாங்குன்னு தாங்குது. நீ தான் கர்ப்பமா இருக்கிற. இந்த வீட்டுல யாருமே உன்னை கண்டுக்கிறது இல்ல. ஹோட்டல்ல 10 பாத்திரம் கூட நீ தான் தேய்ச்சி கழுவுற. சரி, நொண்டி நொண்டி வந்தியே, கால ஏதாவது அடிபடிச்சா? ஏங்க ஏங்க, என்னங்க நீங்க? காலெல்லாம் பிடிக்காதீங்க, ஒண்ணு இல்லைங்க. ஏய், ஏன் பொண்டாட்டி கால நான் பிடிக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? பேசாம ஹால்ல தானே உட்கார சொன்ன. உன்னை யாரு மாடி படிக்கலாம் போக சொன்னது? கவனமா தாங்க போனேன். எப்படி தடுக்குச்சுனே தெரியல. அக்கா இனிமே தெரியாம கூட மாடிப்படி ஏறக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அக்கா, பூஜா வீட்டுல தானே இருக்கா. உனக்கு ஏதாவது வேணும்னா அவளை கூப்பிட்டு செய்ய சொல்ல வேண்டியதானே. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? இங்க பாரு, இனிமே எந்த வேலையா இருந்தாலும் பூஜாவை செய்ய சொல்லு, அவ பாத்துப்பா. விடுங்கடா, இது ஒரு சின்ன விஷயம். இது போய் இப்படி பெருசா பேசிட்டு இருக்கீங்க ஏன்டா? அம்மாடி மகா, எது சின்ன விஷயம்? மா நல்லா சொல்லுமா. இத பாரு மகா, இந்த மாதிரி நேரத்துல நீ ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கணும். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஆண்டவன் உனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான். நீ அதை பத்திரமா பொத்தி பொக்கிஷமா பாதுகாக்கணும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. விட்டா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. இது பாரு, இனி 24 மணி நேரமும் நான் உன் கூடவே இருப்பேன். உன்னை பாத்துக்கிறது மட்டும்தான் என் வேலை. என்ன மாப்ள? மாமா கரெக்டா சொன்னீங்க.